ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு சேனல். உங்கள் ஆல்பர்ட் மடதமன், நான் உங்கள் எஸ்கே. ஓகே நண்பா, நம்ம இன்னைக்கு என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, பின்னாடியே இருக்குது ஹிமாலயன். ஆல்ரெடி ஹிமாலயன் ரிவ்யூ போட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரிவ்யூ வந்து போட்டாச்சு. ஸோ அந்த ரிவ்யூலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நிறையா வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவை வந்து பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ, ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி யூசர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த நிறைய பேருக்கு பார்த்தி அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தட்டி தூக்கி விட்ருங்க. ஓகேம்பா, வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். அதான் எல்லாமே வந்து எப்பயும் போல சேஃபாக இருங்க. பைக் ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது அதிகமாக வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து போடுங்க. அதேமாதிரி பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்ஸ் வந்து மஸ்ட் வந்து போடுங்க. ஓகேன்பா, நம்ம டக்குன்னு ஓனர்ஷிப் ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். நம்ம ஓனர் வந்து கூப்பிட்ருவோம். ப்ரோ வாங்க. வணக்கம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைமே வந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ, எப்போ இந்த வண்டி வந்து நீங்கள் எப்போ எடுத்தீங்க? எவ்வளோ வந்துச்சு? நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ வந்துச்சு? வந்து 2025 எடுத்தேன், செப்டம்பர் மாதம். அப்போ எடுக்கும் போது அப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எடுத்தேன். 3.47 வந்துச்சு எனக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. ஆனா இப்போ வந்து 14 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஷோரூம்ல சொன்னாங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்தனால 347க்கு எடுத்தேன். சரி, எதுக்கு இந்த வண்டி, அதாவது அட்வென்ச்சர் டைப்ல ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த வண்டி எடுத்தீங்க? நிறைய பைக்ஸ் அட்வென்ச்சர்ல இருக்கு, இதோட ரேட் கம்மியாவும் இருக்கு. ஆமா இருக்கு. ஸோ இதோட ரேட் அதிகமாகவும் இருக்கு கேடிஎம்ல பாத்தீங்க அப்படின்னா. எனக்கு கேடிஎம் கம்பேர் பண்ணும்போது, கேடிஎம் 390 கம்பேர் பண்ணும்போது இந்த விலைக்கு பவருக்கு எனக்கு வந்து இந்த வண்டி ஓகேவா இருந்துச்சு. இன்ஜின் பவருக்கு 40 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, இதுக்கு எல்லாம் 40 நல்லா இருந்துச்சு. ஓகே, சிட்டி டிராஃபிக்ல வந்து இந்த வண்டி ஓட்டாம அது வந்து கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம் தான் சிட்டி இதுக்கு. ஆனா நான் வந்து இங்க இப்ப நான் வண்டி எடுத்து ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இதுல நான் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு ஹைவேஸ்க்கு சூப்பரா இருக்கு. சிட்டிக்குள்ள நான் டேர்ன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சிட்டி யூசேஜுக்கு. சிட்டியில யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா? ஆமா ப்ரோ, இப்போ வண்டியை நீங்க வந்து தொடர்ந்து ஒரு 10 நிமிட்ஸ் ஓடிடுச்சுனாலே உங்களுக்கு ஹீட்டிங் வர ஆரம்பிச்சிடும், ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம இங்கனக்குள்ள வந்து அது வந்து ஹீட்டிங் தான் ரொம்ப இருக்கு, நல்லா ஃபீல் ஆகும். ஆமா, இங்க நீங்க காலிக்கிட்டே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த வந்துட்டு இந்த வண்டி கம்ஃபர்ட்டை பத்தி கேட்கவே தேவையில்ல. கம்ஃபர்ட் இருந்தாலும் லாங் ரைடு எதுவும் போயிருக்கீங்களா? கம்ஃபர்ட் வந்து எப்படி இருந்துச்சு? லாங் ரைடு ஒன்றும் போனது இல்லை. ஆனா கம்ஃபர்ட் வந்து எனக்கு ரைடரா எனக்கு ஓகே. பில்லியனா ஒன்னும் நான் வந்து அவ்வளோக்கா யாரையும் லாங் ரைடு ஏற்றிட்டு போல. எனக்கு ரைடரா ஓகே, கம்ஃபர்டபுள். எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கீங்க இது வரைக்கும்? 2300 ஓடி இருக்கேன் இப்போ வரைக்கும் வண்டி எடுத்து. ஓகே 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 ஓகே. இப்போ அந்த வந்துட்டு நீங்க லாங் ரைட்ஸோ இல்லை அந்த மாதிரி போகும்போது க்ரூசிங் ஸ்பீட் வந்து எது கரெக்டாக இருக்கும்? அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகுதா ஹை ஸ்பீட்? ஆமா ப்ரோ, எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு 110க்கு மேல க்ரூஸ் பண்றேன் அப்படின்றப்ப எனக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஆனா முன்னாடி கம்பேர் பண்ண ராயல் என்ஃபீல்டுக்கு இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கு. இந்த வைப்ரேஷன் எனக்கு ஒன்னும் அவ்வளோ ஃபீல் ஆகல. லைட்டான வைப்ரேஷன் இருக்கு ஹேண்ட் பார்ல. டாப் ஸ்பீடு போயிருக்கீங்களா? செக் பண்ணீங்களா? டாப் ஸ்பீடு வந்து 150 வரைக்கும் போனேன் ப்ரோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம். சரி சரி சரி, 150 வரைக்கும். சரி 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 ப்ரோ, 150 வரைக்கும் போயிருக்காரா? நீங்க இந்த வண்டி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டாப் ஸ்பீடு வந்து போயிருக்கீங்கன்னு வந்து சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி டாப் ஸ்பீடு போகும்போது விண்ட் பிளாஸ்ட் அடிக்குமா ப்ரோ? இந்த நான் எடுக்கும் போது இந்த விண்ட் ஷீல்டு வந்து வண்டியோட ஸ்டாக் கண்டிஷன்ல கொடுத்தது. நம்ம பெருசு போடும் போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு இருக்கு, இந்த இதுக்கு நான் வந்து ஒரு 100ல க்ரூஸ் பண்ணும் போது இந்த இதுக்கு கொஞ்சம் எனக்கு விண்ட் பிளாஸ்ட் இருந்துச்சு. சரி, ஹெல்மெட் போட்டா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஆமா. ஸோ வந்துட்டு மைலேஜ் ப்ரோ, நிறைய பேர் வந்து இந்த வண்டியோட, ஏன்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்க ராயல் என்ஃபீல்ட்லேயே இந்த வண்டியில தான் வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து அதிகம். ஸோ அதனால மைலேஜ் வந்து எவ்வளோ தருது? மைலேஜ் வந்து எனக்கு சிட்டி யூசேஜுக்கு 23, ஹைவேக்கு 27, 28 எதிர்பார்க்கலாம். நான் வந்து எனக்கு ஹைவேஸ்ல 28 கிடைச்சிச்சு. நான் க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு 190ல க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு 30க்குள்ள எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அராயெல்லாம் வந்து 35 அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. அது நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். ஸோ நம்ம என்ன ஆர்பிஎம்ல மெயின்டைன் பண்ணி ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மைலேஜ் வந்து தரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 25 to 30 வந்து இந்த வண்டியை வந்து எதிர்பார்க்கலாம். என்ன பவர் இருக்கும் அதுக்கும்.
ஓகே ப்ரோ, இதில் வந்து மொபைல் கனெக்டிவிட்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா. ஸோ மொபைல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி, ஸோ அதெல்லாம் எப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கா இல்லை எதுவும் ஈஸியாக? எடுத்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது அதுல வந்து மியூசிக் வந்து இதுல டிஸ்பிளே ஆகுறது இருக்குல்ல, ஃபோன் நம்பர் அதெல்லாம், அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஃபோன் வரும்போதே லேட்டா வந்து டிஸ்பிளே அந்த இது காமிக்கிற மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு எனக்கு. சரி சரி. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்டேட் ஆனதுக்கப்புறம். இடையில வந்து ஃபிலிமர் அப்டேட் வந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த வந்து இந்த வண்டியில் வந்து ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் மோட்ஸ்ன்றது வந்து 4 மோட்ஸ், ஏபிஎஸ் ஆஃப் அந்த மோடு தான் 4 மோடு கொடுத்துருக்காங்க. இதுல இல்லை நார்மலாக ஏதோ ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு மோடு ஏதோ கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து இதுல வந்து எப்படின்னா ஈகோ, இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல ஈகோ மோட், இந்த இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுலயே 4 கேட்டகரி இருக்கு, ஈகோ ஏபிஎஸ், பர்ஃபார்மன்ஸ் ஏபிஎஸ் 2. அந்த இது 4 மோடு. அது என்ன டிஃபரன்ஸ்? அதான் ரியர் ஏபிஎஸ் ஆஃப் ஆயிரும், அதுதான். சரி சரி. நம்ம மித்த வண்டியை கம்பேர் பண்ணும் போது இந்த வண்டிக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து அவ்வளோக்கா இல்லை. அந்த 4 மோடு. இதே நீங்க KTM 390 எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ரூசர் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இதுல வந்து அதெல்லாம் கிடையாது. சரி 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 சரி. ஸோ அந்த வந்து இதுல ரைட் பை வயர் த்ராட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கு? எனக்கு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து இதுல வந்து 4000 RPM மேல போகும்போது வந்து நம்மளுக்கு அந்த பவர் வந்து புல்லிங் தெரியும். எனக்கு அந்த ரைட் பை ஒரு த்ராட்டில் அந்த ரெஸ்பான்ஸும் அதை ஃபீல் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. சடனா அந்த இது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வந்து மெயினான கொஸ்டின் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 411 இருந்துச்சு, 411 இது வந்து இப்போ 450. ஸோ ரெண்டுக்கும் எது ப்ரைஸ் ரேஞ்சில் எது ஒர்த்து, பவர் ரேஞ்சு, ஸோ மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எது வந்து ஒர்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த ஹிமாலயன் இப்போ கொண்டு வந்து இந்த ஜென்ரேஷன் இது வந்து எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு. இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் பழைய ஹிமாலயன் 411 கம்பேர் பண்ணும்போது இது ஓகே எனக்கு இந்த ப்ரைஸுக்கு. ஓகே ஓகே. ஸோ அந்த வந்து பழைய ஹிமாலயன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இஷ்யூ, செயின் இஷ்யூஸ் வந்து நிறையா வந்து இருந்துச்சு அந்த வண்டியில். அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஸ்போக்ஸ் இஷ்யூலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது இல்லாமல் அதில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ப்ரோ அதில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் USD கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நீங்கள் எதுவும் இஷ்யூஸ் வந்து அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? 2000 அதான் அவ்வளோதான் கிலோமீட்டரில் ஒன்றும் நான் எதுவும் ஒன்றும் அந்த கம்ப்ளைண்ட் ஒன்றும் எதுவுமே ஃபீல் பண்ணல. அது மாதிரி எதுவுமே வரல, நல்லா இருக்கு இப்போதைக்கு. சரி சரி சரி. ஸோ அந்த வந்து நீங்கள் இந்த இன்ஜின் கார்டு தனியாக போட்டிருக்கீங்க. ஆமாம், அது எவ்வளோ 4000 வந்துச்சு. அது எங்க அங்கேயே? இல்லை நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினது. ஓகே. வேற எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே நான் பண்ணல, இதெல்லாம் வண்டி ஸ்டாக் கண்டிஷன் தான். அந்த பம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க 4000க்கு. ஓகே 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 ப்ரோ. ஸோ அந்த வந்துட்டு ஆஃப் ரோடு எதுவும் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஆஃப் ரோடு அந்த மாதிரி ஆஃப் ரோடு எங்க ஏரியால ஓட்டுறதே ஒரு ஆஃப் ரோடு தான். ஏரியாவுக்கு வர்றதே ஒரு ஆஃப் ரோடு தான். இங்கனக்குள்ள நான் சிறுமலைக்கு எடுத்துட்டு போனேன் ஒரு வாட்டி. சரி சரி. எனக்குள்ள ஒரு நான் திண்டுக்கல் தான், நம்ம சிறுமலைக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு அங்கனக்குள்ள ஒரு ஆஃப் ரோடு பண்ணேன், நல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த சஸ்பென்ஷனுக்கும் எனக்கு ஓகே, கொடுத்த பிரைஸுக்கு ஓகே எனக்கு. ஓகே 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 ப்ரோ. ஸோ அந்த வந்து நீங்க இந்த வண்டிக்கு வந்து ஃபீல் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? ப்ரோஸ் எனக்கு வந்து என்ன, பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து அந்த பவர் பழைய ராயல் என்ஃபீல்ட்ல இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இந்த லாங் ஸ்ட்ரோக்ல இருந்து ஷார்ட் ஸ்ட்ரோக்ல அந்த இது கொண்டு வந்திருப்பாங்க. அதுல எனக்கு வந்து இது கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிரைஸுக்கு சூப்பரா இருக்கு. அட்வென்ச்சர் மாடல் நம்ம எங்கனாலும் ஓட்டிக்கலாம், ஸ்போக் வீல்ஸ் எல்லாம். இதுல வந்து நம்ம பழைய வேற ஏதாச்சும் அட்வென்ச்சர் மாடல் பார்த்தாலும் முன்னாடி வந்து வீல் பேஸ் எல்லாம் கம்மி, இதுல வந்து 280 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இருக்கும். இதுல அதெல்லாம் எனக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிக்கு இது வந்து எனக்கு எல்லாம் ஓட்டிக்கலாம், இங்க சிட்டி யூசேஜுக்கும் நல்லா இருக்கும், குரூசருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றப்ப எனக்கு அது ப்ரோ. டிஸ்அட்வான்டேஜ்னா நான் என்ன சொல்லுவேன்னா வெயிட் ரேஷியோ, அவ்வளவுதான். அதுதான் எல்லாத்துக்கும் வர்றதுதான் வெயிட். அது ஒரு மேஜரான ஒரு விஷயம் தான். ஹீட்டிங் நான் சொல்லுவேன், ஹீட்டிங் லிக்விட் கொண்டு வந்திருக்காங்க, இருந்தாலுமே ஹீட்டிங் வந்து இருக்கு. நம்மளுக்கு அந்த ரைட் சைடு கால்ல வந்து அப்படியே அந்த ஃபேன் ஓடும் போது, ரேடியேட்டர் ஃபேன் ஓடும் போது நம்மளுக்கு தெரியும் ஹீட். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஒன்னும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் வந்து ஒன்னும் இவ்வளவு இருக்கு, அதை வந்து வேற ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அது இந்த வண்டியோட சிசி இந்த இன்ஜினுக்கு வந்து கண்டிப்பா ஹீட் இருக்கும். பட் நம்ம தவிர்க்கணும். நீங்க லாங் ரைட்ஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹைவேல போகும்போது உங்களுக்கு வந்து அந்த காத்து அந்த இதுக்கு ஹீட்டிங் ஒன்றும் தெரியாது. சிட்டி யூசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து கொஞ்சம் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஷூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடையாது. ஆமா, அதுக்கு உண்மைதான். அதே மாதிரி நம்ம ஷூ வியர் பண்ணியோ இல்லை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரைடிங் கியர்ஸ்லாம் வியர் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த ஹீட்டிங் வந்து கொஞ்சம் நம்ம மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த வந்துட்டு இந்த வண்டி யாரெல்லாம் ப்ரோ வாங்கலாம்? ஏன்னா வண்டி சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம். ஆமாம். ஸோ அதனால யாரெல்லாம் வாங்கினா இது வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும்? இப்போ நான் வந்து ஒரு 175 சென்டிமீட்டர் இருப்பேன், எனக்கு வந்து ஓகேவா இருக்கு. நான் வந்து வண்டியை ஸ்டாண்ட் பண்ண நிமித்தினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் கீழே வச்சுக்க முடியுது, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ஹைட் கம்மியா இருக்கவங்க அந்த வெயிட்டை கொஞ்சம் தூக்குறப்ப அவங்க யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வந்துட்டு இந்த வண்டி
அந்த சிட்டிலலாம் நீங்கள் வந்து சிட்டியில் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அந்த வண்டி. நீங்கள் எதுவும் பின்னாடி டிராஃபிக்லாம் பின்னாடி இழுக்கிறதுக்கே பற்றி அப்படின்னா அந்த வண்டி வந்து ரொம்ப கஷ்டம் தான். உண்மையிலே இப்போ நானே கஷ்டப்பட்டேன் வண்டியை வந்து எடுத்து போடுறதுக்கே. ஸோ அதனால் ஒரு சில விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த எல்லா வண்டியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தான் வந்து எடுக்கணும். ஸோ அந்த வந்துட்டு நம்ம ராயல் என்ஃபீல்ட் சைடு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ போகுது? நீங்கள் இப்போ 2000 ஓட்டிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுருக்கேன் 1000 கிலோமீட்டர்ல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து எனக்கு வந்து இன்ஜின் ஆயிலுக்கு பிரைஸ், செயின் லூப் இதெல்லாம் போட்டாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் ஒன்றும் நான் வேற இந்த வண்டிக்கு எடுத்து ஒன்றும் வேற எந்த இதுவும் பண்ணல. சரி சரி சரி. நான் 2000 ஓடி இருக்கு. அடுத்து 5000 கிலோமீட்டர்ல செகண்ட் சர்வீஸ் வரும். இன்ஜின் ஆயில் எவ்வளோ ஊற்றுறது? 1400 வரும் இன்ஜின் ஆயில். ஓ சரி சரி சரி. வேற எதுவும் சர்வீஸ் காஸ்ட்லாம் ஒன்றும் எதுவும் இல்லை. அவங்க ராயல் என்ஃபீல்ட் சைடு வந்து சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா சப்போர்ட் வந்து நல்லா சப்போர்ட்டா ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வெளியில ஆஃப்டர் மார்க்கெட்லயும் வாங்கிக்கலாம். இங்கிட்ட அங்க ஷோரூம்லயும் சர்வீஸ் கொடுக்கறதுனால அங்கேயும் வாங்கிக்கலாம். ஓகே, ஷோரூம்லயே நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்க போகும்போது நல்லா தான் கோஆபரேட் பண்ணாங்க ராயல் என்ஃபீல்ட்ல. இந்த சர்வீஸ் காஸ்ட்டும் ஓகே தான். 1500 800 வந்துச்சு. ஓகே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு. சரி 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 சரி. ஸோ ஓகே. அந்த வந்துட்டு இந்த வண்டி நிறைய பேர் அதான் சர்வீஸ் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து நினைப்பாங்க. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டு நம்ம வந்து இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு நம்ம ஷோரூமுக்கும் போறதோட தனியா நம்ம இங்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே நண்பா, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் வந்து ஓரளவு வந்து கேட்டாச்சு. எல்லாமே வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. நம்ம புதுசாக பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன நமக்கு வந்து கேள்விகள் இருக்குமோ எல்லாமே வந்து நம்ம ப்ரோட்ட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் வேறு எதுவும் சொல்ல நினைக்கிறீங்க ப்ரோ? ஸோ இப்போ இன்கேஸ் வந்து யாராச்சும் உங்கள்கிட்ட நான் இந்த வண்டி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் சஜஷன் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எடுக்கலாம்னு சொல்லுவீங்களா இல்லை வேறு வண்டி ஏதாவது பாருங்க? நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த வண்டி எடுக்கலான்ட்டு. நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இது வந்து பர்ஃபார்மன்ஸ் தவிர்த்து சஸ்பென்ஷனு இது எல்லாம் இது வந்து கொடுக்குற பீஸே எனக்கு ஓகேவா இருக்கு. நான் வந்து மற்றவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த வண்டி எடுக்கலான்னு. அது ப்ரோ சொன்னது உண்மைதான். ஏன்னா பிகாஸ் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்துட்டு உண்மையிலே நம்ம 390 கூட இந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி நான் ரைட் ரிவ்யூ வந்து அந்த வண்டியில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை கூட செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அந்த பிக்கப் டார்க்காக இருக்கட்டும், இனிஷியல் டார்க், லோ அண்ட் டார்க்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா அதில் டியூன் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சஸ்பென்ஷன் வைஸ் ஒரு கம்ஃபர்ட் வைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமாக 100% வந்து எடுக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரோவும் வந்து அதான் சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த வந்து நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் நிறைய வீடியோ வந்து இருக்குது. நம்ம பாய் அண்ட் டேக் கேர்.